சரி சரி. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி. பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையில் அப்பா எங்களை உங்களுடைய அன்பின் கருத்தை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் என்னையும் ஆண்டவரே வார்த்தை சொல்லப்போகிற என்னையும் நாடகத்தில் நடிக்கப்போகிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அன்பின் கருத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஞானம், கல்வி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன் ஆண்டவரே. ஆவியான ஒரு நீர் வெளிப்படுங்க. இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எங்களுக்கு என்ன நீர் பேச வேண்டுமோ அதை நீங்கள் வெளிப்படுத்தி எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால எங்களையும் இந்த எல்லா செக்ஷனையும் உங்களுடைய அன்பின் கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க, தொண்டை லாக் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கிறேன். நீங்கள் சிரிச்சா கொஞ்சம் நான் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பேன். நீங்களும் முறைச்சா எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஓகே, இன்றைக்கு எவ்வளோ பேர் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கிறது? தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. சாரி தொண்டை லாக் ஆயிடுச்சு, அதனால தான் குடிக்கிறேன், தப்பா நினச்சிக்கிறேன். ஓகே, எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறீங்க? தேவன் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அல்ல, நமக்குள்ள ஒரு சிறிய மாற்றத்தை என்ன பண்ண போறாரு? இன்றைக்கும் இப்பவும் இன்னைக்கு சாயங்காலமும் நிகழ்த்த போறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? பாஸ்டர் சொன்னார். என்ன நாள் இன்னைக்கு? அவர் எங்க போறாரு? எருசலேம் உள்ள எப்படி போறாரு? சோக பவனி போறாரா, இல்ல கோபமா ஒரு பவனி போறாரா? என்ன பவனி போறாரு? வெற்றி பவனி போறார். ஆமாவா இல்லையா? தேவன் இஸ்ரவேல் எருசலேமுக்குள்ள ஒரு வெற்றி பவனி போறார். நம்ம தேவனை பண்றத, இப்போ நம்ம தேவன் நம்மளுக்கு அப்பா இல்லையா, அவர் நம்மளுக்கு சகோதரன். அவர் பண்றத நம்ம பண்றதுதான் நம்ம வேலை. ஆமாவா இல்லையா? அவர் வெற்றி பவனி போனா நாமளும் என்ன பண்ணோம்? ஆப்வியஸா வெற்றி பவனி போனோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ வெற்றியாய் மாறுது, எப்போ வெற்றியா தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகேவா? இந்த மார்னிங் செக்ஷன்ல அதுல இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தலைப்புல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க போறேன். என்னுடைய தலைப்புடைய பேர் என்னன்னா சவுல். இங்கிலீஷ்ல எழுதுனா, தமிழ்ல எழுதிக்கிங்க. ஓகே, சவுல் வர்சஸ் சவுல். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு வந்து இதுதான். ஓகே, எல்லாம் சொல்லுங்களே. சவுல், அவுல் இல்ல, சவுல். சவுல்னா யாரு? ஓகே, எத்தனை சவுல் இருக்காங்க தெரியுமா பைபிள்ல? 2. வெரி குட். சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷார்ப்பா இருக்காங்க. ஓகே, 2 பேர் இருக்காங்க இல்லையா? சவுல் எங்க இருக்கிறாரு? சவுல் எங்க இருக்கிறாரு? வீட்டுல இருக்கிறாரா? சவுல் ராஜா எங்க இருக்காரு? ஓகே, இப்போ தேவனுடைய வசனத்தை கத்துக்க வந்திருக்கோம் இல்லையா? நீங்க பேசினா இன்னும் நல்லா நம்ம என்ன பண்ணலாம்னா கத்துக்க முடியும். ஓகே, சவுல் ராஜா. ஆமாவா இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாரு. ஓகே, இன்னொரு சவுல் எங்க இருக்கிறாரு? புதிய ஏற்பாடு. ஓடினா ஓல்ட் டெஸ்டிமெண்ட், என்டினா நியூ டெஸ்டிமெண்ட். ஓகே, இப்போ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில 3 கட்டங்கள் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில 3 கட்டங்கள் இருக்குது. ஒன்னு என்னன்னா அவங்களுடைய ஆரம்பம். என்ன? ஒன்று அவங்களுடைய பிகினிங். ஓகே, பிகினிங். 2வது வந்து அவங்களுடைய வாழ்க்கை, என்ன? லைஃப். 3வது வந்து என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்தா ஒன்னு சந்திச்சே ஆகும். என்ன? டெத். ஹல்லேலூயா. ஓகே,
இந்த 3 விஷயங்களை தான் நாம கத்துக்க போறோம். இந்த பழைய ஏற்பாட்டுடைய சவுலுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டுடைய சவுலுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, பழைய ஏற்பாட்டுடைய சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, புதிய ஏற்பாடுடைய சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பழைய ஏற்பாடுடைய சவுலுடைய மரணம் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டு சவுலுடைய மரணம் எப்படி இருந்தது. சிம்பிள், புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துருச்சா? என்ன கத்துக்க போறோம் நம்ம இன்னைக்கு? சவுலை பத்தி தான் கத்துக்க போறோம். பழைய ஏற்பாட்டு சவுலையும் பார்க்க போறோம், புதிய ஏற்பாட்டு சவுலையும் பார்க்க. இது நம்ம வாழ்க்கையில் எப்படி எல்லாம் நாம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். பென்யமீன் கோத்திரத்தாரில் பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகரோத் பிறந்த சோராரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள பாருங்க, முதல்ல பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். எல்லாம் சொல்லுங்க, இந்த பழைய ஏற்பாட்டு சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? எந்த கோத்திரம்? அதுக்கப்புறம் ஒரு வேர்டு இருக்கு, அவன் யாராம்? பராக்கிரமசாலி. அப்படின்னா என்ன? ஹி சோ பவர்ஃபுல் இல்லையா? ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டு சவுல் வந்து பயங்கர ஹைட். என்ன? பயங்கர ஹைட், பயங்கர வெல் பில்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் யாரு? பழைய ஏற்பாட்டு சவுல். ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு சவுலை பார்க்கலாமா? அப்படியே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். ஓகே, இங்க பாருங்க, இவரும் இஸ்ரவேல் தானே? இவரும் இஸ்ரவேல். பழைய ஏற்பாட்டு சவுல் இஸ்ரவேல். இப்ப புதிய ஏற்பாட்டு சவுல் யாரு? இஸ்ரவேலன். ஓகே, அடுத்து பென்யமீன் கோத்திரத்தான். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரம். ஓகே, பென்யமீன் கோத்திரம். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். ஓகே, அடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். ஓகே, இந்த மனுஷனும் சலைச்சவன் கிடையாது. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் வந்து பிறந்த இடம் தெரியுமா? இவர் பிறந்த இடம் வந்து சிரியா. இவர் பிறந்த இடம் சிரியா. அவர் வளர்ந்த இடம் அலெக்சாண்ட்ரியா. ஓகே, இன்னும் பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்க நினைக்காதீங்க. அவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இவர் பிறந்த இடம் சிரியா, வளர்ந்த இடம் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்கு தெரியுமா? அலெக்சாண்ட்ரியா ஈஜிப்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? ஈஜிப்ட்ல இருக்கு. ஓகே, அப்புறம் இவர் யாரு? எபிரேயன். இஸ் a ஹீப்ரூ. அப்புறம் அவர் நல்ல கல்விமானாக இருந்தாலும் அவருக்கு கிரீக்கும் தெரியும். என்ன தெரியும்? கிரீக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல எந்த பாஷை புழக்கத்துல இருந்தது? அராமிக். அராமிக்கும் புழக்கத்துல இருந்தது. அப்புறமா இவர் யார் தெரியுமா? இஸ் a ரோமன் சிட்டிசன். ரோம், இப்போ அமெரிக்கா இருக்கு இல்ல, அமெரிக்கா சிட்டிசனுக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ் தெரியும். ஆமாவா இல்லையா? அமெரிக்கால வாழ்ற எல்லாருக்கும் என்ன தெரியும்? இஸ் a ரோம் சிட்டிசன். அவருக்கு லத்தீன் மொழியும் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு சிரியாக் லாங்குவேஜ் தெரியும், ஒரு பாஷை. அலெக்சாண்ட்ரியா, எகிப்துல இருக்கிற அலெக்சாண்ட்ரியன் லாங்குவேஜும் தெரியும். அவர் ஒரு எபிரேயரா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு எபிரேய பாஷையும் தெரியும். அவர் அந்த கிரீக் பாஷையும் தெரியும். பேசு பொருளான அரேபிக் பாஷையும் தெரியும். அவர் ரோமன் சிட்டிசனா இருக்கிறதுனால லத்தீன் பாஷையும் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பழைய ஏற்பாட்டு சவுல் ஒரு ஓட்ட பந்தயத்தை பத்தி பேசுறாரு. படிச்சிருக்கீங்க எவ்வளவு பேரு? ஓடுகிறவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய இலக்கையை நோக்கி ஓடுவான் அப்படின்னு. இப்போ ஓடுறவங்களால மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலா ஓடுறதை பத்தி பேச முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு மிருக சீரிச நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இங்க தெரியாது. அந்த காலையில வருமே மிருக சீரிச நட்சத்திரம் போகுது, அந்த கேட்டகரி, அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது புரியும். ஆமாவா இல்லையா? அப்போ இவர் ஓடுறதை பத்தி பேசுறாருன்னா இவர் ஒரு அத்லெட். என்னது? இஸ் a athlete. அப்புறமா அவர் ஒரு மல்யுத்தத்தை பத்தி பேசுறாரு. பவுல் எதை பத்தி பேசுறாரு? மல்யுத்தம். மல்யுத்தம் எப்படி நடக்கணும், அதுல எவ்வளவு. அப்போ இவர் ஒரு பாக்ஸர். இது உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா.
என்னையா பிரசங்கம் பண்ணா பாடம் எடுக்கணும்னு இல்ல. அப்போ இந்த மனுஷன் என்ன பயங்கர வெயிட். ஹல்லேலூயா. இன்னொன்னு, இப்ப இவங்க 2 பேருடைய ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப பார்க்கலாம். ஓகே, நான் முதல்ல சொன்னேன், இந்த 2 பேருடைய ஆரம்பம் வாழ்க்கை மரணம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு சவுல் யாரு? பென்யாமீன் கோத்திரம். அவன் பயங்கர பராக்கிரம. இந்த புதிய ஏற்பாட்டு பவுல் சாதாரணமானவன் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ நான் சாதாரணமா தான் இருக்கிறேன் உங்க முன்னாடி. இதுவே நான் ஒரு 2 வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னா உங்க முன்னாடி எப்படி நின்று பேசுவேன்? ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அக்கல்ல கட்டி இல்ல, பேக் வந்திருக்கு. ஹல்லேலூயா. சோதர பிரதர், வாங்க வாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஜிம்முக்கு போனதுக்கே நான் அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு ஒண்ணு தெரியும் பாருங்க, இஸ்ரவேலன் பெஞ்சமின், அவன் பரிசேயன். பரிசேயன்னா என்ன? இஸ்ரவேல் ஒரு டினாமினேஷன் மாதிரி. இப்போ நாம எப்படி நிறைய டினாமினேஷன் பிரிஞ்சிருக்கிறோம், அப்போ பரிசேயன்றது ஒரு பெரிய டினாமினேஷன். அவர் பரிசேயர், அவருக்கு சிரியாக் லாங்குவேஜ் தெரியும், அலெக்சாண்டர் தெரியும், ஹீப்ரூ தெரியும், கிரீக் தெரியும், அரபிக் தெரியும், அவர் ஓட்டப்பந்தய வீரர், அவர் மல்யுத்த. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுன்னு ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க எவ்வளவு பேர் நல்லா சமைப்பீங்க? நல்லா சமைப்பீங்க. அவங்களுக்கு கேட்டா தெரியாது, வீட்டுல கேட்டா தெரியும். இல்ல இந்த பக்கம் கேட்கணும், எவ்வளவு பேர் நல்லா சமைக்கிறாங்க. ஒரு வாட்டி ஒரு நல்ல சமையல் செஞ்சுட்டா போதுமே. நான் செஞ்ச பிரியாணி மாதிரி இல்ல, எது என்ன இருந்தாலும் ஒரு பிரியாணிக்கு. ஆனா இந்த மனுஷன் இவ்வளவு, அப்ப அவன் எவ்வளவு எப்படி இருப்பான்னு பார்த்தீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு சவுலுடைய இன்ட்ரோவை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பழைய ஏற்பாட்டு சவுல் அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது எல்லாம் சொல்லுங்க. எப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுடைய சவுலுடைய ஆரம்பத்தை பார்க்க போறோம். சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு சவுலுடைய ஆரம்பத்தை பார்க்க போறோம். பார்க்கலாம். கழுதைகள் எங்க போயிருக்கிறதுன்னு தெரியல, அதை தேட வந்திருக்கிறேன். என் கழுதை யாருன்னா பாத்தீங்கன்னா, என் கழுதை பாத்தீங்களா? பார்க்கவில்லையா? ஐயோ, என் சவுலே சவுலே, ஐயா, தேவனாகிய கர்த்தர் உன்னை தன் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஐயா, என்னையா? நான் இஸ்ரவேலில் கடைசி குலமாகிய அது பெஞ்சமின் குலத்தை சேர்ந்தவன் ஐயா. என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறாரா? ஆமா, தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்னை அபிஷேகித்திருக்கிறார். இது தேவனின் சித்தம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேவன் என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். ஐயோ, எவ்வளவு பாக்கிய பெற்றவன் நான். என்னை மட்டுமா, எவ்வளவு பேர் இருந்தாலும் என்னை ராஜாவாக மாற்றிருக்கிறாரே அவர். ஆண்டவரே, உமக்கு மிகவும் நன்றி. ஆண்டவரே, உமக்கு மிகவும் நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் ராஜாவாகிட்டேன். நன்றி ஆண்டவர். ஆஹா, எந்த ஒரு நல்ல சவுண்ட். 21ஆம் வசனம் வாசிங்கள. வசனம் 21, 9:21. 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான இந்த சவுலுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது பாருங்க. சவுலுடைய ராஜான்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இந்த சவுல் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? என்ன சிறிதான பென்யமீன் கோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. நான் சும்மா தேர்ந்தெடுப்பாரா? பாருங்க, நல்ல வெயிட்டான பர்சனை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. கடைசி கோத்திரம் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. சிறிதான கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? என்ன ஒரு தாழ்மை ஐயா. பாத்தீங்களா? பென்யமீன் கோத்திரத்திலே இவனுடைய குடும்பம் என்னவா? அற்பமான குடும்பம். இப்படி தாழ்மையா இருக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்ணார்? தேவன் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நாமளும் தாழ்மையா இருக்கும் போது தேவன் என்ன பண்ணார்? நம்மள தேர்ந்தார். ஆமாவா இல்லையா? எவ்வளவு தாழ்மையா இருந்தோம், தேவன் நம்மள என்ன பண்ணாரு? தேர்ந்தார். சூப்பரா இல்லையா இது? சவுலுக்கு ஒரு கை தட்டுங்களேன். பழைய ஏற்பாடு சவுலுக்கு. அல்லேலூயா.
இப்ப புதிய ஏற்பாட்டு சவுல பார்க்கலாம். ஓகே, அந்த கிறிஸ்தவங்களை குடும்பப்படுத்துற சொல் நான் தான். அந்த கிறிஸ்தவங்களை கஷ்டப்படுத்துறதா என்னோட வேலை. வாங்கடா, போய் கிறிஸ்தவங்களை சாவடிக்கலாம். அந்த லெட்டர் வாங்குவாங்க. கொலை செய்யும்படி கொலை பண்ண போறவன் எப்படி போவான்? சீறி கொலை பண்ண போறவன் எப்படி போவான்? வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம், அப்படியே போவான். ஏய், அவனை கொலை செய்யும். அப்ப எப்படி போறான்? ஐயோ கொலைங்க, போன வாட்டி இந்த லாஸ்ட் மந்த்ல யாரோ கொலை பண்ணிட்டு வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க ரீல்ஸ் எல்லாம் சென்னையில. கொலை நடு ரோட்ல கொள்றதுக்கு அதை அப்படியே பண்ணாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு மனுஷன். யாரு? பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு படிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். போறாரு. உங்களை யாராவது ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண வந்தா எப்படி வருவாரு? எப்படி வருவார் தம்பி? ஆக்ரோஷமா வருவாரா இல்லையா? அதுதான் வருவாரு. அந்த மூட்ல போறாரு இவர் சவுல். அப்ப இந்த கோபத்துல போற இவர் தான் இயேசு கிறிஸ்து எப்படி சந்திப்பாரு? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படியே கேட்பாரு. தேவன் பயங்கரமாக 20 வருஷம் படிங்க. அதற்கு அவன் தரையிலே விழுந்தான். 19 இருந்து படிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். இல்ல அந்த சவுலே சவுலேன்னு கூப்பிடுறாங்களா, அந்த வசனத்தை படிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே. அப்பொழுது யாருக்கு இப்ப கூப்பிடுது? தேவன் கூப்பிடுறாரு. ரொம்ப கோபமா கூப்பிடுறாரு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு சவுல தேவன் மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தார். என்ன, அவன் மிகவும் தாழ்மையா இருந்தான். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு சவுல தேவன் சந்திக்கும் போது பயங்கர கோபமா கேட்கிறாரு. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏன்
வசனத்துல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? டேய், நான் சாப்பிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏசப்பா சொல்றது இப்படி நினைச்சிங்களேன், நான் சாப்பிட்டு நீ நினைக்கிற, ஆனா முள்ள ஒதுக்கிறது உனக்கு கஷ்டமா அப்படின்னா என்ன? மகரே, நான் என்னால முள்ளாவும் மாற தெரியும், நீ வெறும் காலில் முள்ள வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என் பசங்களை நீ தொட்டா உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன். உன் கால் எனக்கு ஒதுக்கிதுன்னா முள்ள ஒதுக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா என்ன பண்றாரு சவுல் கிட்ட, புதிய ஏற்பாட்டு சவுல் கிட்ட பேசுறாரு. இப்ப பாருங்க, நிறைய ஜனங்கள் சபைக்குள்ள வரும்பொழுது தேவனுக்கு பிடிக்காதுதான் உள்ள வராங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் சபைக்குள்ள வந்தாரு. அவர் ரொம்ப என்ன உலகத்துல ரொம்ப ஊறி போயிட்டு இருந்தாரு. அவர் சபைக்குள்ள வரும்போது எல்லாம் இப்படி பார்த்து அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹேய், இந்த ஆளு எதுக்கு சர்ச்சுக்குள்ள வரான்? இந்த ஆளு சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்ண போறான்? ஐயோ, இந்த ரவுடி மனம் திரும்பிட்டானா, இவன் உள்ள யாரை போட்டு தள்ள போறானோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே என்ன நிறைய பேர் சபைக்குள்ள வரும் பொழுது இப்படிதான் வருவாங்க. புதிய ஏற்பாட்டு சவுல் மாதிரி, தேவனுக்கு பிடிக்காத மாதிரி. ஐயோ, இவன்லாம் ஏன்டா வந்தான் அப்படின்னு இருக்கும். ஆமாவா இல்லை? இப்ப இன்னைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ற ஒரு கவர்மெண்டே நாளைக்கு சபைக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரி சவுல் என்ன பண்றாரு? உள்ள வராரு. தேவன் முதல்ல மீட் பண்றாருல இந்த ரெண்டு பேரையும். அப்போ பழைய ஏற்பாட்டு சவுல் என்ன வந்தாரு? மிகவும் தாழ்மையா இருந்தாரு, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாரு. இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் எப்படி இருந்தாரு? சுத்தமா தேவனுக்கு பிடிக்காத நிலைமை. இன்றைக்கு சபையில நிறைய பேர் உள்ள வரவங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களா இருக்கலாம். ஐயோ, இவெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்தா என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்ற நிலைமையில இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நினைக்கணும், உள்ள வரும் போது எப்படி இருக்கிறான்னு முக்கியம் கிடையாது, உள்ள வந்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான் அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் மாதிரி நிறைய பேர் சபைக்குள்ள வருவாங்க. அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க பாவத்தை விட்டு, அவங்க பின்மாற்ற ஜீவித்தை விட்டு, அவங்க கொடுமையான அந்த பாடி பில்டிங் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ரொம்ப உங்களுக்கு பிடிக்காத நிலைமையில தான் நிறைய பேர் சபைக்குள்ள வருவாங்க. அவங்களை அக்செப்ட் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது தான் முக்கியம். அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். தேவன் ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கிறார். யாருக்கு? பழைய ஏற்பாட்டு சவுலுக்கு. புதிய ஏற்பாட்டு சவுல் இல்ல, பழைய ஏற்பாட்டு சவுலுக்கு தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் அவன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணானா இல்லையா அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஏய், மறுபடியும் சொல்லுங்கள். அதான் வந்தாச்சு. நாம இப்போ நம்முடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம எல்லாம் நல்லா எல்லா ஜனங்கள்லாம் கரெக்டா எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பாயிண்ட் சேர்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஓகே. ஏன்னா நம்ம இருக்கும்போது நம்முடைய ராஜ்யத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் நம்ம எல்லா ஊரையும் பிடிச்சிடணும். அதுதான் நம்முடைய பேரை என்ன பண்ணணும்? 4 பேர் சொல்லணும். அடுத்த ராஜாக்கு, அடுத்த ஊருக்காரெல்லாம் சொல்லணும். நம்ம ஏய், சவுல் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய ராஜ்யத்துல எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. நான் நெக்ஸ்ட் யாரை பிடிக்கலாம்?
எந்த தேசத்தை அடிக்கலாம் பிளான் பண்றேன். ஆனா யார் உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமே. எந்த ராஜ்யத்தை அடிக்கலாம்? அடுத்தது பிலிஸ்தீன்களை அடிக்கலாமா? உங்க விருப்பம் ராஜாவே. பிலிஸ்தீன்கள் அவர்களிடத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவர்களை அடித்தால் நமக்கு நலமாயிடும். சவுலே, இப்பொழுது நீ போய் அமலேக்கை அழி, அதை மடங்கடி, அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடணும். அங்க இருக்கிறது எதுவுமே வச்சிருக்க கூடாது, யார் மேலேயும் இறக்கப்படக்கூடாது, மனுஷங்களையும் சரி மிருக ஜீவங்களையும் சரி அழித்து போடு. இது நான் உனக்கு கொடுக்கும் கட்டளை என்று இயேசு சொல்லுகிறார். நன்றி, நான் செல்கிறேன், எல்லாவற்றையும் பிடித்து வருகிறேன். சாமுவேல் அவர்களே நன்றி. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு டாஸ்க் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த அமேலிக்கர்கள் என்ன பண்ணுமா, எல்லாரையும் பிடித்து நம்ம அவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம், நம்ம போய் பார்க்கலாம். அந்த ஊரெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் எடுத்துன்னு வரோம். வாங்க போலாம். இவன் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கிறான். இவனை தூக்கி நம்ம அதுல போட்டினா அவனை வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இவரும் வேண்டாம், இவரும் நல்லா இருக்கிறார். இவரை தூக்கி என்ன பண்ணலாம்? நம்ம போடலாம். அப்பதான் நம்முடைய ராஜ்யத்தில் அநேக ஜனங்கள் இருப்பார்கள். இங்கே யாராவது இவர்களை பிடியுங்கள், இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? நம்முடைய ராஜ்யத்துக்கு போடலாம். இவங்க எல்லாம் வேண்டாம், இவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? அவங்களை அங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் என்ன பண்ண போறோம்? பிடிச்சிட்டு எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கொண்டு போவோம். அப்புறமா ராஜாவை என்ன பண்ணக்கூடாது? நம்ம சாவடிக்க கூடாது. அவனை உயிரோட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அவனை சித்திரவதை செய்ய போறோம். அப்புறமா ஆடு மாடே அங்க பாரு ஆடு பாரு, இவ்வளவு நல்லா அந்த ஆடை பிடிக்கும், அந்த ஆடை வெட்டாதீங்க, சரியா? போய் அங்க போ, அந்த ஆடை அதை வெட்டாது, அதை புச்சினுமா, அந்த ஆடை புச்சினுமா சீக்கிரமா. அது நம்ம ஊருக்கு தேவைப்படுது. அந்த ஆடு புச்சினும். இந்த ஆடை புடி, இந்த ஆடை புடி, இந்த ஆடை புடி, இந்த ஆடை புடி. வந்துரு செல்லவாமா, வந்து இந்த பக்கம் வா சீக்கிரமா வா. இந்த ஆடு புடி, வானா, இந்த ஆடு பயப்படுது, இந்த ஆடு பயப்படுது. இல்ல புடி இந்த ஆடு. அப்புறம் வேற இந்த ஆடுங்கெல்லாம் நல்லா இல்ல, நல்ல பொட்டல் சீக்கிரமா. வா, சூப்பரா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊருக்கு தேவைப்படுதுப்பா. ஆமா, தேவன் என்ன சொன்னார்? சாமுவேல் ஏதோ ஒன்று சொன்னாரே நம்மளுக்கு. என்ன சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி? எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள். வார எல்லாத்துக்கு சும்மா அதெல்லாம் அவர் வந்து கேட்டார்னா சொல்லிடலாம், தேவனுக்கு என்று சொல்லிடலாம். விட சரியா இல்லையா? பேசுறா இதுனா சரியா பேசுறா. யாரா இப்ப ராஜா எப்படியா? ராஜா பயமா? யார் பார்த்தாலும் பயம் இல்லை நம்மளுக்கு. இந்த ஆடை என்ன பண்ணுவோம்? நம்மளும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்மளும் தான். ஏன்னா உமக்கு என்ன பண்றேன் நான் கொடுக்குறேன், அவருக்கு பலி செய்யறதுக்கு சொல்லிடலாம். சரியா? நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுவோம்? யாரும் அழிக்காதபடி நம்ம நல்லதெல்லாம் நாம வச்சுக்கிட்டு நம்ம எதிராக சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆடுங்களெல்லாம் கூட்டுவாங்க, எல்லாம் கூட்டுவாங்க. மறுபடியும் படிங்களா? 1 சாமுவேல் 3. இப்போ தேவன் சொல்லுகிறார், அமலேக்கியரை போய் என்ன பண்ணுமா?
கொல்லுங்க. அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவன் குண்டாவற்றை எல்லாவற்றையும் கொன்று அவனை இரக்கமா விடாம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன சொன்னா சாமுவேல் கையினால தேவன் என்ன சொல்ல வச்சாரு? எல்லாவற்றையும் மடங்கடி, எல்லாவற்றையும் அழிக்கணும். ஆனா சொல்லுங்க, ஒரு நிமிஷம். தேவனுடைய கட்டளைய பின்பற்றினாரா? பழைய சொல்லு. அவனுடைய ஆரம்பம் ரொம்ப தாழ்மையா தான் இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு கீழ்படுத்ததா இல்ல. இன்னும் நான் சொல்றேன், சவுல் யாரு? பழைய ஏற்பாட்டு சவுல் யாரு? பழைய ஏற்பாட்டு சவுல் யாரு? ராஜா. அவர் ராஜா. அவர்கிட்ட இல்லாத ஆடா, அவர்கிட்ட இல்லாத மாடா, அவர்கிட்ட இல்லாத ஆஸ்தியா, அவர்கிட்ட இல்லாத அந்தஸ்தா. ஆனாலும் இப்போ அல்பத்தனமா நடந்தது பாத்தீங்களா நீங்க? ரொம்ப அல்பமா தேவன் ஆடு கழுத மேய்ச்சி இருக்கிறவங்க தேவன் எப்படி உயர்த்தினாரு? ராஜாவா உயர்த்தினார். ஆனா இன்னும் அந்த அல்பத்தனத்துல ஐயோ இருக்கலாமே. இந்தியன் மைண்ட் செட் சில நேரத்தில் அப்படி நான் பாத்துருக்கீங்களா? இந்தியன் மைண்ட் செட் ஃப்ரீயா அதெல்லாம் வந்து ஐயோ எடுத்துக்கலாமே. அல்ப காரியங்களை என்ன பண்ண மாட்டோம் நம்ம நிறைய நேரத்துல விட்டு மாட்டோம். அல்ப காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிடுவோம்? விட்டு கொடுத்துருவோம். சபையா ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். சபை நோ. தேவனா? இது தேவன் இல்ல, நோ. அப்புறம் வெத்தலை பாக்கா? வெத்தலை பாக்கா. நாம நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான்னு தெரியும் மறந்துட்டு சவுல் இப்ப பண்ணாரு தெரியுமா? அல்ப காரியங்களுக்காக என்ன சொல்ல? தேவனை கீழ்ப்படியாம போயிடும். கீழ்ப்படிறதுன்னா என்னங்க? வாட் யூ மீன் பை ஒபே? ஒபேனா என்ன? ஒபீடியன்ஸ்னா என்ன? சொல்ற பேச்சா கேக்குறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டேர்ம் சொல்லி கொடுக்குறேன் இங்கிலீஷ். ஒபீடியன்ஸ்னா என்ன? ஒபீடியன்ஸ் ஸ்பெல் பண்ணுங்களேன் யாராச்சும். ஒபீடியன்ஸ் மெதுவா ஓ பி இ ஐ ஆ இதுதானே ஐ ஆ ஐ இ என் சி. ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல்னா என்ன இங்கிலீஷ்ல? ஒபீடியன்ஸ். இந்த எவ்வளவு லெட்டர் இருக்கு? 3 6 9 லெட்டர். இந்த 9 லெட்டர்ல சட்டப்படினா டை. இது என்ன? டி ஐ இ அப்படினா என்ன? டை. இதோட சென்டர் வேர்ட் என்ன? ஐ. when I die then only obedience comes. அப்படினா மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நான் என்கிறவன் சாகும் பொழுதுதான் கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்கு வரும். அல்லேலூயா. சவுலை தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அவன் என்ன? மிகவும் என்ன அம்பலதான் இருந்தான். அவன் தாழ்மையா தான் இருந்தான். ஆனா அவன் ராஜாவான பிறகு அவனுக்குள்ள ஐ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? நான் தான் எல்லாமே. தேவன் சொல்லுது எது கேட்கணும்? கேட்டா அது சொல்லிக்கலாம், அவருக்காக வாங்கணும்னு சொல்லிடலாம். பலிக்காக தான். எவ்வளவு பேர் இந்த மாதிரி சமாளிக்கிறீங்க வீட்டுல, சபையில, பர்சனல் லைஃப்ல? யாராச்சும் பார்த்துட்டு சமாளிச்சுக்கலாம், விடலாம், அப்படி பேசிடலாம், அப்படி உருட்டிடலாம், இப்படி உருட்டிடலாம். உருட்டிங்க நல்லா. சவுல் உருட்டின மாதிரி உருட்டினா அவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். சவுல் ஒபீடியன்ஸ் என்ன தெரியுமா? ஒருத்தர் வார்த்தை கேட்டு அதன்படி செய்யறது. இப்ப பாஸ்டர் தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு என்ன பண்றீங்க நீங்க? போய் தண்ணி. ஆனா நிறைய பேர் தண்ணி சரி ஓகே. சில பேர் கேட்பாங்க, ஆனா தண்ணி வந்து உட்காந்துட்டு. இது ஒபீடியன்ஸா? டூயிங் இஸ் வாட் ஒபீடியன்ஸ். தேவனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்றதுதான் கீழ்ப்படிதல். தேவனுக்கு இந்த ரூல்ஸ் கொடுத்து வசனம் கொடுத்து இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்லுங்க? ஓகே கேட்டுட்டு என்ன பண்றோம்? உட்கார்றோம். இல்ல நம்ம நாமளே உன்னை நினைச்சிட்டு
செய்யறோம். நமக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். சவுல் கீழ்ப்படிச்சாரா? கீழ்ப்படியில. இந்த வசனம் வாசிங்களா, 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். பாருங்க, இவன் கீழ்ப்படியில தேவன் சொல்லி விரோதமா செஞ்சுட்டு ஆடு மாடு எதெல்லாம் நல்லதா இருக்குதோ ரொம்ப அற்புதமா என்ன பண்ணா வீட்டுக்கு எதுவும் பண்ண ஒரு ராஜா பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இது பண்ண பிறகு என்ன ஆச்சு பார்க்கலாம். சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பாரு, தேவன் ஒண்ணு ஞாபகப்படுத்த சவுலுக்கு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றேன் என்றான். கர்த்தருடைய பொய் சொல்றாங்க. சவுல் என்ன சொல்றான்? செஞ்சிட்டியாப்பா? ஓ, எல்லாம் என்ன பண்ண? ஆனா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேனா? ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி செஞ்சுட்டோமா? அப்பா கரெக்டா முஸ்லம்பா அப்படின்னு. ஆனா சவுலிங்க என்ன பண்ணா? போய் நிறைய நேரத்துல நம்ம தேவனுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில போய் சொல்றோம், உருட்டுறோம் நிறைய. படிங்க, அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? இது ரொம்ப கோபமா சொல்ற சாமுவேல். அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சிருந்தா அப்ப என் காது கேட்கிற சத்தம் என்ன? தேவன் நிறைய நேரத்தில் நம்ம தேவனுக்குள்ள வரும்போது ரொம்ப தாழ்மையா தான் இருக்கிறோம். தேவன் சொல்றது எல்லாமே கேட்கிறோம். ஓகே ஓகே டாடி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம் தான் உள்ள வர்றோம். ஆனா உள்ள வந்து நம்ம மாறுறோம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. ஐயோ, நான் உள்ள விசுவாசத்துக்குள்ள வரும்போது நல்லா இருந்தேன், விசுவாசத்துக்குள்ள வரும்போது என்னுடைய வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு, தேவனுக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நான் மாறேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இந்த பழைய ஏற்பாட்டு சவுல் மாதிரி. ஆனா இந்த சவுல் மாதிரி இருக்கிறது தெரியல. அவன் பொய் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா சாமுவேல் கண்டுபிடிச்சார். நிறைய நேரத்துல நாம பண்ற தப்புகளை அப்பா அம்மா கண்டுபிடிக்காம இருக்கலாம், பாஸ்டர் கண்டுபிடிக்காம இருக்கலாம், கூட நண்பர்கள் கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம அந்தரங்கமா பண்ணிருக்கோம் பாவம் தப்பு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, சிறியவனா இருந்த உன்னைதானே நான் உயர்த்தினேன், தாழ்மையா இருக்கும்போது தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன், யாருமே உன்னை செலக்ட் பண்ணாத போது தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன், ஆனா இப்ப ஏன் எனக்கு விரோதமா இருக்கிற அப்படின்னு தான் தேவன் என்ன பண்றாரு கேட்கிறாரு. பாருங்க, ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு சவுல். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஓகே, இப்ப புதிய ஏற்பாட்டு சவுல பார்க்கலாமா? அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனுடைய ஆரம்பம் ரொம்ப கொடுமா இருந்துச்சு. ரொம்ப அரகண்டா இருந்தான். அவன் ரொம்ப என்ன வனாங்க கழுத்து மாதிரி இருந்தான். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சகோதரரே, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவனாயிருக்கிறீர்? நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவனாயிருக்கிறீர், பலனடைந்தவனாயிருக்கிறீர், எவ்வளவு மொழிகள் உமக்கு தெரியும், நீர் ஏன் இவ்வளவு தாழ்மையாக இருக்கிறீர்? சகோதரரே, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, ஆனால் எப்படி இவ்வளவு தாழ்மை உள்ளவன இருக்கிறீங்க? கிறிஸ்து எனக்காக மரித்தார். அவருக்காக சகலவற்றையும் குப்பையாகியும் நஷ்டமாகியும் எண்ணுகிறேன். ஆரம்பத்தில் ஆக்ரோஷமா இருந்த சவுல் எப்படி ஆயிட்டார்? இப்போ பயங்கர தாழ்மை. ஆக்ரோஷமா இருந்த பவுல் ஒரு வார்த்தை சொல்ற, வாசிங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்.
ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, இந்த வசனம் நீங்க படிக்கும் போது you should feel லாபமான சவுல். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்றாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நினைக்கிறேன். நஷ்டம்னா என்னங்க? நஷ்டம்னா என்ன? அது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. அது எனக்கு தேவையில்லை, அதான் நஷ்டம். ஐயா, பெரியவங்களே, சின்ன பசங்களை எல்லாம் கேளுங்க. நம்ம வாழ்க்கை தேவனுக்குள்ள வரும்போது எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. உள்ள வந்து புதிய ஏற்பாட்டு சவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இஸ்ரவேலால் இருக்கிறேனே, அந்த போஸ்ட் அது எனக்கு தேவையில்லையா? எனக்கு இவ்வளவு லாங்குவேஜ் தெரியும், அது எனக்கு தேவையில்லை. நான் ஒரு மல்யுத்த வீரன் தான், நான் ஒரு போராளி தான், ஒரு பாரசி தான், நான் ஒரு பெரிய பணக்காரன் தான், நான் பெரிய ஞானம் தான். இந்த இத்தனை ஞானங்களையும் அவர் சொல்றாரு. என்ன படிங்க சிஸ்டர். அது மாத்திரமல்ல, இல்ல அந்த வசனம் மறுபடியும் படி. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள். லாபமாய் அப்படின்னா என்ன? இவ்வளவு போஸ்ட் இருக்கும்போது எவ்வளவு பேர் அவங்க சல்யூட் போட்டிருப்பாங்க. சனா வணக்கம் சார், வணக்கம் சார், இது ஒரு வேலை ஆகும். எவ்வளவு பேர் அவனுக்கு புடிச்சு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்றாரு, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா. படிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, நஷ்டம் என்று எண்ணுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்றேன், என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நஷ்டம். என் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு. அப்போ நிறைய பேர் கிறிஸ்து உள்ள வரும்போது நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், நடுவுல மாறிடுறோம். நீங்க செக் பண்ணணும். நீங்க நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? பழைய பாட்டு சொல்ற மாதிரி மாறிட்டணும் இல்ல, அவ்வளவு கொஞ்சம் மோசமா தான் இருந்தேன், ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கிற போல மாறி இருக்கிறேன். எனக்கு லாபமா இருக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? நஷ்டம். நான் ஒரே ஒரு சொல்ல விரும்புறேன். யூத் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்க கூட யாராச்சும் பக்கத்துல வீக்கா இருந்தாங்கன்னா, உங்க கூட யாராச்சும் ரொம்ப கீழே இருந்தாங்கன்னா அவங்களை கீழே தள்ளாதீங்க. அது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயமே கிடையாது. உன்னை போல உயர்த்துறது தான் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம். அவர் என்ன சொன்னாரு? நீ நான் செய்த காரியங்களையும் செய்வ, என்னை காட்டிலும் பெரிய காரியம். பவுல் எப்படி மாறினார் பாத்தீங்களா? ரொம்ப ஆக்ரோஷமா, கோபமா, மோசமா இருந்த மனுஷன் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி. இப்ப ரெண்டு பேரும் வாழ்க்கையில எந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பர் சொல்லுங்க? புதிய ஏற்பாடு. உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் எப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்றீங்களோ அப்பதான் தேவன் நம்மள மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ கடைசியா ஒரு இதுக்கு வந்திருக்கோம் நம்ம. என்ன தெரியுமா? அவங்க கிளைமேக்ஸ், ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பிறந்தா என்ன ஆகணும்? சாகணும். ஆனா மரணம் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? மரணம் பெரிய டிராஜடி கிடையாது, ஆனா அதுக்கு தேவன் இல்லாத மரிக்கிறது தான் பெரிய டிராஜடி. இப்போ பழைய ஏற்பாட்டு சவுலுடைய முடிவு எப்படி பார்க்கலாமா? பார்க்கலாம். சாமுவேல் கிட்ட ஐயோ அந்த மந்திரவாதி கிட்ட பேச முடியல. அவன் நாளைக்கு நீங்க செத்து வச்சு விட்டாரா சாமுவேல்? என்ன பலன் தெரியல.
அவனை கொன்னுடுங்க. வீரர்களே! எங்க போனான்? கூட எல்லாரும் போயிட்டான். ஓ, நான் ராஜா. நான் ராஜா இல்ல. யாரும் இல்லையே, நான் செத்துறேன். வீரர்களே, என்னை கொல்லுங்கள். நீங்கள் என்னை கொல்லுங்கள். என்னை கொல்ல மாட்டீர்களா? நான் பிளேசர் கையில சாகக்கூடாது. நான் என் உயிரை நானே மாற்றுகிறேன். வேற இந்த லைட் ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆன் பண்ணுங்க, மறுபடியும் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, பழைய ஏற்பாட்டு சொல்லிய முடிவு பார்த்தீங்களா? ஆக்சுவலா ஒரு பைத்தியம் ஆயிட்டாரு, தெரியுமா உங்களுக்கு? பேய் பிடிச்சிச்சு அவரு, உண்மையாவே. எவ்வளவு பேர் பைத்தியக்கார தூரமா பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? பொதுவா ஜிங்கி 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 ஒரு பைத்தியக்கார தூரமா பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்கல்ல? அதே பைத்தியக்கார இப்ப மூஞ்சுக்கு நேரா நிக்கிறான், என்ன பண்ணுங்க? என்ன உங்களுக்கு பயம் வரும். சவுலுடைய முடிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிரதர் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படியாக போறானோ அவனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். அவனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். சவுல் ஆல்மோஸ்ட் பைத்தியம் ஆயிட்டு மந்திரவாதி கிட்ட போயிட்டான். அவன் கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கிட்ட போனோம்? தேவனுடைய ஊழியக்காரர்கிட்டயோ இல்ல தேவனுடைய சகோதர சகோதரிகிட்ட போனோம் அட்வைஸுக்கு. ஆனா ஒரு மந்திரவாதி கிட்ட போய், ஒரு பொம்பளை மந்திரவாதி கிட்ட போய் ஒரு ஆவியை எழுப்பி என்ன பண்றான்? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். ஹலோ, இன்னொரு விஷயம் சொல்றேன். சவுல் சாமுவேலுக்கு ஆவியா வெளியே வந்து பேசினார்ல, அது சாமுவேலே கிடையாது, தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மந்திரவாதி கிட்ட போய் சாமுவேலோட ஆவி எழுப்பி அவரு பேசிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசனம் பிரகாரம் ஒரு தடவை மறிச்சா மறுபடியும் நியாய தீர்ப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும். ஒரு மந்திரவாதியால தேவனின் தீர்க்கதரிசியை எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியுமா? முடியாது. அப்போ சவுல் கிட்ட பேச அந்த சாமுவேலோட ஆவி யாரு? பேயா. ஒரு பேய் பேச்சை கேட்டா வாங்க, தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இன்றைக்கு நீங்க யோசிக்கணும், தேவனுக்கு உள்ள வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்படுகிறேனா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சுங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய கீழ்ப்படியாத இருக்கும் பொழுது நம்முடைய லைஃபோட ட்ராஜடி தான். இப்ப நான் உங்களுக்கு சவுலுடைய முடிவு காட்ட போறேன். சவுல் யாரு? புதிய ஏற்பாட்டு பவுல். அவருடைய முடிவு உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஓகே, பைபிள்ல பவுலுடைய முடிவு எழுதப்படல. ஆனா கிறிஸ்துவுக்கு பின் 67 இருந்து 70 கிறிஸ்துவுக்கு பின் அந்த காலகட்டத்தில் நீரோ மன்னனால் பவுல் என்ன பண்ணப்பட்டார் தெரியுமா? சிறை பண்ணப்பட்டார். என்ன பண்ணப்பட்டாரு? தலை வெட்டி கொண்டாங்க. அது ஏன், எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த பவுலுடைய புதிய ஏற்பாட்டு பவுலுடைய முடிவை பத்தி முடிவை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு பவுலுடைய
கிறிஸ்துவ பற்றி உபதேசமா? வீரர்களே, கிறிஸ்துவ பற்றி உபதேசம் பண்ணுகின்ற போல இருந்து வாருங்கள். எனது நாட்டிலே எனது தேசத்தில் கிறிஸ்துவ பற்றி உபதேசமா? கூடாது, ஒரு காலமும் கூடாது. மந்திரங்களுக்கு போலவே கிறிஸ்துவ பற்றி உபதேசம் செய்கிறியா? கிறிஸ்துவோ எனக்கு ஜீவன், சாவோ எனக்கு. வீரர்களே, இவனை இழுத்துக் கொண்டு போய் கொன்றுவிடுங்கள். அவனை கொண்டு வாருங்கள். இவனுக்கு மரண என்ன விடு. லைட் போடுங்க. ஓகே. புதிய ஏற்பாட்டு பவுல் கொல்லப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பவுல் கொன்னாங்க ஐயா. அவர் எப்படி கொன்னாங்க? தலையை வெட்டி கொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன ரத்தம் சிந்திதான் சாவுறாங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுடைய சவுலுடைய மரணம் வந்து அது மரணம் கிடையாது, அது மகிமை. சின்னகர் அங்கிள் பரதேசிக்கு எடுக்கப்படும் போது அவரு புதிய ஏற்பாட்டு சவுலை பார்த்தாரு. இந்த புதிய ஏற்பாட்டு பவுலை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டா, ஐயா உங்களை தலை வெட்டி தான் கொண்டாங்கன்னு நாங்க படிச்ச ஹிஸ்டரியில, அந்த தலை வெட்டி உங்களை கொல்லும் போது அந்த கடைசி தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார? புதிய ஏற்பாட்டு பவுல். இப்ப பாத்தீங்கல்ல, அவரை கேட்கும் போது அவர் சொன்னாராம், ஐயா என்ன கூட்டு போனாங்க, என்ன கட்டி கூட்டு போனாங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன கொல்ல போறாங்கன்னு, இவனை தலை வெட்டி தான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு போய் என்ன முட்டி போட்டு என் தலையில கீழே குனிய சொல்லிட்டு என்ன வெட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என்ன யாரோ அப்படி தட்டின மாதிரி இருந்துச்சு. தலை எடுத்து பார்த்தேன், இயேசு கிறிஸ்து என் முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அவர் என் கையை பிடிச்சாரு, அவர் தூக்குனாரு. அவர் கையை பிடிச்சிட்டு நான் அவர் கூட நடந்து போயிட்டே இருக்கிறேன். தவறான ஒரு சவுண்ட் வச்சு திரும்பி பார்த்தேன், என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு நான் கீழே விழுந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. பிறந்த எல்லாரும் சாகனம் தான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்றோன்றது ரொம்ப முக்கியம். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் பவுல் என்ன மரிச்சார் தான், தலையை வெட்டி தான் அவரை கொன்னாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்ததா இருந்தது. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப தாழ்மையா இருந்துச்சு. ஆனா போ 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 என்ன ஆயிட்டான், மாறி. இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஆனா போ 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 தேவனுக்கு வர வர சபைக்கு வர வர வசனத்தை படிக்க படிக்க என்ன ஆயிட்டான், அவன் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். நம்முடைய முடிவு மரணமா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப யாரோ ஒருத்தர் உள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து நம்ம எல்லாரும் கத்தி வெட்டி சாவடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. சாவுக்கு கவலைப்படாதீங்க, சாவு பயப்படாதீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இல்லாம சாவுக்கு தான் பயப்படணும். Dying is not a tragedy. Dying without Christ is a tragedy. நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க மதிச்சுக்கலாம், பரலோகத்துக்கு போகின்ற கான்பிடென்ட் இருந்தா ரொம்ப நல்லது. இன்றைக்கு நான் மதிச்சா நான் பரலோகத்துக்கு போவேன், இன்றைக்கு என் தலையை வெட்டினா நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற கான்பிடென்ட் நிறைய பேர் இல்லை. ஏன் தெரியுமா?
அவங்க வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய கிளைமேக்ஸ் தீர்மானிக்கும். உங்களுடைய மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்ல, அது தீர்மானிக்கிறது எது? நிகழ்கால நடந்த சம்பவங்கள். விசேஷமா நிறைய வாலிப பசங்க இருக்கிறீங்க, நிறைய சின்ன பசங்க இருக்கீங்க, பெரியவர்கள் இருக்கிறீங்க. எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுதான், நம்ம முடிவு புதிய ஏற்பாடு சொல்லி போல இருக்கு. அல்லேலூயா. ஒரு சொல்றார் ஒரு வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு கிறிஸ்துக்காக நம்ம வாழணும் ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கொஞ்ச காலமும் அவருக்காக வாழும். அவருக்காக வாழ்றது ஒரு பெரிய மேன்மை இருக்கு, அவருக்காக வாழ்றது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஸ்தேவான் மரிக்கும் பொழுது தேவன் எழுந்திருச்சு நின்று வெல்கம் பண்ணார். பாருங்க, சவுல் புதிய ஏற்பாட்டு பவுல் என்ன பண்ணிருக்காரு? அவர் கூட்டே போயிருக்காரு. தேவனுக்காக வாழ்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் விட்டதா சரித்திரமே கிடையாது. அவர் வீரர். அவருடைய பசங்க நாமளும் எப்படி இருக்கணும்? சாவுக்கு பயப்படாதீங்க, பாவத்துக்கு பயப்படுங்க, பாவத்துக்கு விலகி ஓடுங்க. சவுல் பாவத்துக்கு கிட்ட போயிட்டான். பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல் பாவத்து, உலகத்தையும், காசு, பணம் எல்லாத்தையும் விட்டு தேவன் கிட்ட வந்துட்டான். நம்ம கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். பிரதர் சிஸ்டர், ஏதோ ஒரு சினிமா படம் பார்த்துட்டு என்ன படம் கிளைமேக்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் முடிவு பண்ண வேண்டியது யாரு? ஏதோ திரைப்படத்தில் ஏதோ டைரக்டர் முடிவு பண்றான், இந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பத்தி கிளைமேக்ஸ் முடிவு பண்ணுவது யாரு? யூ. உங்க அப்பா அம்மா இல்ல, உங்க நண்பன் இல்ல, இல்ல உங்க சொந்தக்காரங்க இல்ல, உங்க ஹஸ்பண்ட் இல்ல, உங்க வைஃப் இல்ல. உங்க வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வாழ்றது முடிவு பண்ணி நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க கிளைமேக்ஸ். இந்த உலகத்துல காசு இல்லாம வாழுங்க, பிரச்சனை இல்லை. பணம் இல்லாம வாழுங்க, ஆட்கள் இல்லாம வாழுங்க, லக்ஸரி இல்லாம வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லாம தயவு செய்து வாழ்ந்துடாதீங்க. அவர் இல்லாத ஒரு மரணம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வோம், அவரோடு கூட மரிப்போம். ஒரே ஒரு சின்ன கோரஸ் மட்டும் உங்களுக்கு பாடுங்க. எல்லாம் கண்ணில் மூடி அந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன கோரஸ் பாடிட்டு பாஸ்டர் கிட்ட கொடுப்பேன். எல்லாம் சின்ன இப்ப நீங்க கேட்ட வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். ஒண்ணுன்னா நான் சொல்ல போறேன், நீங்க ஞாபகப்படுத்தணும். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டின் சவுலுடைய ஆரம்பம் ரொம்ப தாழ்மையா இருந்தது. நிறைய நேரத்துல நான் தாழ்மையா இருந்திருக்கிறேன், ஆனா என்னுடைய குணம் இப்ப மாறி இருக்கு. ஆண்டவரே, தாழ்மையா தான் இருந்தாப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்டேன், ஆனா இப்போ கொஞ்சம் அரகண்டா மாறி இருக்கிறேன். நிறைய பேர் நான் ஆண்டவரே உள்ள வரும்போது ரொம்ப மோசமா இருந்தேன்ப்பா, ஆனா இப்போ நான் மாறி இருக்கிறது எனக்கு நான் இப்படியே இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் இந்த உலகத்தின் அல்ப காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவிட்ட முன்னாடி நம்ம ஓடுறோம். வேண்டாம் ஆண்டவரே, இந்த அல்பமான காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்காங்க, இந்த அல்பமான நபர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, இவங்க தேவையில்லாத ஒரு கேரக்டர் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. உமக்கு கீழ்ப்படியாத படிக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த சுபாவம் எனக்கு ஏற்படுது. ஆண்டவரே, இந்த சுபாவத்தை நான் விடுகிறேன். உமக்காக பவுல் சொன்னது போல அனைத்தையும் நஷ்டம் என்று எழுதுகிறேன். உண்மையா சொல்றேன், இது ஏதோ ஒரு பெரிய ஆல்டர் கால் மாதிரி இல்லை, இண்டிவிஜுவலா நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு நான் உமக்காக வாழ போறேன், என்னுடைய மரணம் உமக்காக இருக்கணும் ஆண்டவரே. நான் மரிக்கும் போது சந்தோஷமா மரிக்கணும் ஆண்டவரே. நாளைக்கு மரிச்சாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு என்ன முடிவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சந்தோஷமா மரிக்கணும். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசு
மட்டும் சொல்றீங்களா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே இனி நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான். எனக்கு வயசாயிருச்சு, வயசாயிருச்சு, நான் படிக்கிறேன், நான் வேலை செய்யறேன், ஆனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உமக்காக மட்டும்தான் நான் வாழணும். எந்த இடத்துல நிறைய பேர் சபைக்குள்ளே தேவனுக்காக வாழ்றது இல்லை. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன அவருக்காக தான் வாழணும். சேர்ந்து சொல்லமா? வாழ்ந்தாலும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் அப்பா பாரு சொல்லுவோம், வாழ்ந்தாலும் மறித்தாலும் நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because He first loved me. Because He first loved me. யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே புதிய ஏற்பாடு சொல்ல நான் வாழவும் உமக்காக மரிக்கவும் உதவி செய்யுங்க, பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. போதுமானவர், இரக்கமானவர், மாறாதவர், மகிமை ராஜா, ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், எங்களுக்காக மறித்தீர், எங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டும் வரப்போகிறவராய் இருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். நான் உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். என் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் என் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக சொல்லியிருக்கீங்களா. அவந்த வழியில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழிகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் சுவாமி. பவுலை போல தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து உமக்காக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டு எத்தனை முறை ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். மனிதர்களாலும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தண்ணீர்னாலும் எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்து உம்மை போல வாழ, உம்மை போல அர்ப்பணித்து உமக்காய் வாழ்ந்து மறித்த அந்த பவுலை போல நாங்களும் எங்க குடும்பங்கள் எங்க சபையில் உள்ள மக்களும் வாழ்க்கை கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எல்லாத்துக்கும் உப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி உமக்காக ஓடி உழைத்த அந்த பவுலை போல நாங்களும் வாழ அப்பா நீர் கிருபை பெறணுமா ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ரத்தப்படிகளை மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பு ரட்சகமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. சாயந்தரம் வாங்க. சாயந்தரம் இன்னொரு புதுவிதமான ஒரு தலைக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. என் ஆக்ஷனோட செய்தி ரெடியா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது உபயோகமா இருக்கும்னு நான் விரும்புறேன். ஸோ ஜம்ப் பண்ணிட்டு வாங்க. தேவன் நம்மளோட மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார்.
ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாட போறேன். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே இந்த பைபிள் கால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம 3 பேருமே நம்ம வந்து கோரஸ் பாடும்போது நம்ம சேர்ந்து பாடுவோம். எங்க சார் சொல்லி கொடுத்த பாட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். I come before you today, and this is one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all the blessings that I can see. With a grateful heart, with a song of praise, with an awesome song, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want